ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரருமாய் நாம் திருச்சபையாய் புதிய எருசலேம் சபையாய் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு கூட தந்து உங்களை என்னையும் அவருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து அவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவரை துதிக்கவும் அவரை பாடவும் அவரை மகிமைப்படுத்தவும் தேவனாய் கர்த்தர் இம்மட்டும் எனக்கு உங்களுக்கும் கூட கர்த்தர் கிருபை செய்தார். பாடி மகிழ்ந்தோம். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சமயமானது ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு தரப்போகிற வார்த்தைகளை நாம் உட்கொண்டு தியானித்து அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு சமயமும் நல்லதொரு வேலையுமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி பிழைப்பூட்டி அவர் அனுப்புவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்த பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த பிரசங்க வாக்கியத்தை முன்னிட்டு நமக்குள்ளாக உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியானவர் நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு பொழுந்தருளி நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை பலப்படுத்தி அனுப்புவாராக. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி இங்கே வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனாய் கர்த்தரை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் சோத்தரிக்கிறேன். இன்றைக்கு சபையை நடத்துகிற ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டாம், அவருக்கு கீழாக இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் விசுவாச மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தார்கள், நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்திலிருந்து வசனங்களை நாம் பார்த்து நாம் அறிந்து கொள்வதற்கும் அப்படியே நாமும் காணப்படுவதற்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. பொதுவாக ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தை நடத்துகிற தலைவர் ஒரு நல்ல மனிதராக நல்லவராக அந்த குடும்பத்தின் மேல் பற்றும் அன்பும் பாசம் உள்ளவராக ஒரு பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி அவர் அன்பும் பாசமும் பொறுப்பும் உள்ளவராக அவர் தமக்கு கீழே இருக்கிறான குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மேல் குடும்ப பிள்ளைகளிடத்தில் அவர் கரிசனையாக இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பமாக இருக்கும், ஒரு பாதுகாவலான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி போல ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சபையை ஒரு ஊழியக்காரர் நடத்துகிறார் என்று சொன்னால் அவரும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் வார்த்தையாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது இங்கே பவுலடியார் தமக்கு கீழாக இருக்கிறான ஊழியக்காரர்களுக்கும் தம்முடைய ஜனங்களாக இருக்கிறான விசுவாச மக்களுக்கும் தன்னை ஒரு மாதிரியாக வைத்திருந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கலாம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாதபடிக்கு அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஆனபடினால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற என்னை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று சொல்லி தன்னை ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக அவர் வைத்துக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே இன்றைக்கும் ஊழியர் செய்கிறான நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், அவர்கள் தங்களை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, தம்முடைய சபை மக்களுக்கு, கிளை சபை மக்களுக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்யணும், கிறிஸ்துவை பின்பற்றணும், நம்மளை பார்த்து நம்மளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஐயா என்ன செய்வாங்க, ஐயா என்ன சொல்றாங்க, ஐயா என்ன பேசுறாங்க, ஐயா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை பார்த்து, பாஸ்டரை பார்த்து ஐயா அப்படித்தான் செய்வாரு, ஐயா இப்படிதான் பேசுவாரு, ஐயா இப்படிதான் இருந்தாரு செய்தாரு அப்படின்னு சொல்லி
நாம அவர்களுக்கு மாதிரியை காட்ட வேண்டும். நம்மளை பார்த்து அவங்க நடக்கணும் கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள நடக்கணும். எப்படி நடக்கணும்? அதை முன்னால போற ஊழியக்காரர் தான் என்ன செய்யணும்? காட்டணும். அவர் முன்னால நடக்கணும். அவரை பின்பற்றி எல்லாரும் பின்னால நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இவர் தம்மை மாதிரியாக முன்மாதிரியாக வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கப்படுகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 7வது வாக்கியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. எபிரேயர் 13:7 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யணுமா? நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற அவர் வழியிலே நடக்கிற நாம் எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்று சொன்னால் பிலீவர்ஸ், விசுவாசிகள் என்று சொல்லி நமக்கு ஒரு பேர் இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன செய்வார்கள்? இவர் விசுவாசிகள், இவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிற நாம் அவரை எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நடந்து கடந்து போன தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தை நாம் பார்த்து என்ன செய்யணுமா? அவர்களுடைய நோக்கத்தையும் அவருடைய முடிவையும் நாம் பார்த்து என்ன செய்யணுமா? அவர்களுக்கு பின்பற்றி நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை, இந்த பிரசங்க வாக்கியத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை தன்னை மாதிரியா வச்சு என்ன பின்பற்றி நடக்கன்னு சொன்ன இந்த பவுலையா எப்படி நடந்தாருங்கிறது வேதபூரா நமக்கு நிறைய நிருபங்கள் மூலமாக நாம் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது உயிரோட்டம் உள்ள காரியமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக நான் சோத்திர செலுத்த முடிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வேத புத்தகத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், பின் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த ஜீவ கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ரொம்ப உறுதிபட தம்முடைய ஓட்டத்தை சரியா கிறிஸ்துக்குள்ள முடிச்சு அவரு கடந்து போனார் என்று சொல்லி என்ன பார்க்கிறான். இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் என்ன போல சரியா கர்த்தரை பின்பற்றி நடப்பீங்கன்னு சொன்னா, என்ன பின்பற்றி நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நீங்களும் என்ன செய்வீங்க? ஓட்டத்தை சரியா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முடிவை பார்த்து அதை சிந்தித்து அதை பின்பற்றணும், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ ஊழியக்காரங்க முன்மாதிரியா இருக்கணும். அவரை தான் ஜனங்கள் பார்க்கிறாங்க. அவரே குறைவுள்ளவராக, தப்பு பண்ணுகிறவராக, வாய் சுத்தம் இல்லாதவராக, கை சுத்தம் இல்லாதவராக, வாழ்க்கை செம்மையாக இல்லை, கிறிஸ்துவை சரியாக பின்பற்றவில்லை, வசனத்தின்படி அவர் நடக்கவில்லை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை அவர்கள் நடத்தவில்லை என்று சொன்னால் ஜனங்களும் தறிகட்டு போவாங்க, சீர்கட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் போதிக்கிறது. ஊழியக்காரங்க சரியா இருக்கணும். ஊழியக்காரங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்திலும் சரியா இருக்கணும். ஊழியக்காரங்க குடும்பங்களும் சரியாக அவர் வைத்துக்கொள்ள முயற்சிக்கணும். அதற்காக அவர் ஒரு பக்கம் பிரயாசப்பட்டாலும் மறுபக்கத்தில் என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே தன்னுடைய மனைவிக்காக, பிள்ளைங்களுக்காக அவர்கள் எல்லாம் கிறிஸ்துக்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் ஏதாவது தவறுகள் காணப்படுமானால் அதை கர்த்தருக்குள் சரி செய்து அவர்களை தம்மோடு கூட சரியாக மற்றவர்களுக்கு மாதிரியான குடும்பமாக அவர்களை நடத்தி கொண்டு போகிறவர்களாக அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது சபையும் அவர்களை பின்பற்றி நடக்கும். அது கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்கும். அந்த மக்களுக்கும், அந்த ஜனங்களுக்கும், அந்த விசுவாசிகளுக்கும், அந்த குடும்பங்களுக்கும் அது என்ன செய்யுமா? ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை கூட நாம் அங்கே எடுத்து வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 4:17 வாசிங்க. அவன் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான நடக்கைகளை
ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை காத்துக்கொள்ளணும், நடக்கணும்னு சொல்லி என் கூட இருந்து பார்த்த திமோத்தேயும் என்ன செய்வாரு, என் கூட இருக்குதான இந்த உடல் ஊழியக்காரர் என்ன செய்வாரு, பார்த்துருக்கிறாரு. அதனால வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு, எப்படி நடக்கணும்னு அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு, மனசுல வச்சு நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தில் கூட பார்த்து வாசிங்க. தீமோத்தேயுக்கும் அவர் இப்படி சொல்லி கொடுத்திருந்தாரு, என்ன மனசுல வச்சு நீ நட, நான் கிறிஸ்துவை சரியா பின்பற்றுகிறது போல நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு தான் அவர் அங்கேயே சொன்னாரு. ஆமா, கிறிஸ்துவ பின்பற்றி போ அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நடைமுறையில கிறிஸ்துவ பின்பற்றுகிறதுல உள்ள சாதக பாதகம் நடைமுறையில் இருக்கிறதான காரியங்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு நடைமுறையில் சரியா வழங்காம இருக்கும். ஆனபடினாலே தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் தங்களை நடத்தி அவர்கள் எப்படி நடந்து வர வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்மாதிரியாக இருந்து நான் போற வழி, நான் செய்யறபடி செய், நான் நடக்கிறபடி நடன்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவங்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீ என் போதகத்தையும் என் நடக்கையும் நோக்கத்தை, விசுவாசத்தை, நீடிய சாந்தத்தையும், அன்பையும், பொறுமையும் நன்றா இருந்திருக்கிறார். அந்தோகியா, ஐக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். ஆமா, நம்ம பெர்ஃபெக்டாக தான் நடப்போம். விசுவாசிகளாக இருக்கிற நம்ம பெர்ஃபெக்டாக தான் நடப்போம். சவ மக்களாக இருக்கிற நம்ம நடப்போம். ஆனால் ஏதாவது நமக்கு ஒரு நெருக்கடி துன்பம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பங்களுக்கு வந்துட்டு சொன்னால், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது வரைக்கும் நம்ம காத்த விசுவாசம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படித்தானே நடக்கணும்னு நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே நம்ம ஐயா நடந்தாங்க, நமக்கு போதிச்ச மாத்திரமில்ல அவங்க நடந்தது நம்ம பார்த்தோமே. அவங்களுக்கு எவ்வளவோ சிரமங்கள், பிரச்சனைகள் இருக்குங்க. ஊழியத்தில் வந்த பொழுது, குடும்பங்களில் வந்த பொழுது அவர் இடதுபுறம் வலதுபுறம் என்ன செய்யல, சாயலைய நேரா கர்த்தருக்குள்ள நடந்தாரு. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தானே அவர் செவி சேர்த்தாரு, முக்கியப்படுத்தினாரு. அதுல அசஞ்சி ஆடலையா, விழுந்துடலையா, அதற்காக எவ்வளவு சிக்கல் பிரச்சனைனாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு அவர் அசையாமல் உறுதியாக பயபக்தியா பரிசுத்தமா தேவனுடைய காரியத்தில் வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராதபடி, குறைஞ்சிராதபடிக்கு உண்மையா தம்பிடிச்சு நின்னாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம அப்படி என்ன செய்யணுமா, அதன்படி நடக்க நம்ம முயற்சிக்கணும். அவரும் உங்களுக்காக கண்டிப்பாக நல்ல பாஸ்டர். நீங்கள் நெருக்கப்படுகிற பொழுது, நீங்கள் பாரப்படுகிற பொழுது, உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது, உங்களுக்கு விசுவாசத்துக்கு சோதனை வருகிற பொழுது, உங்கள் விசுவாசம் நடக்கைய காத்துக்கொள்ளாதபடிக்கு சாத்தா உங்களை நிர்பந்திக்கிற பொழுது உளுந்து எந்திக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். எப்படியாவது உங்களை கர்த்தர் விழாமல் காத்துக்கொள்ளணும், இந்த போராட்டத்தில் நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, கண்டிப்பாக உங்களுக்காக என்ன செய்வாரு, ஜெபம் பண்ணுவார். அப்போ சாதாரணமா போகும்போது கூட்டமா கோவிந்தா போட்டு போகலான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அவ்வளோ கூட்டமா எசுவே சோத்திரன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், போகலாம். ஆனா எப்ப மனுஷன் அவருடைய வழியில் இடர்றா, கர்த்தருடைய காரியத்தில் குறைஞ்சு போகிறா, தங்களுடைய வாழ்க்கையில சாட்சியை கருத்து போடுறாங்க, கர்த்தர் வருத்தப்படிபடியாக நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, நெருக்க வருகிற பொழுதுதான், பிரச்சனை வருகிற பொழுதுதான். அதுக்கும் இந்த பவுல் போன்ற அடியார்கள் அவருடைய கூட உடல் பயணிக்கிறான ஊழியக்காரர்களுக்கும்
அவர்கள் கூட இருக்க ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் மாதிரியாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதியெல்லாம் என்ன செய்கிறது, நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ ஊழியக்காரர் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவரை போல எல்லாவற்றிலும் சரியாகவும் செம்மையாகவும் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய அவருடைய பிள்ளைகள் அவர்களை பின்பற்றுகிற அளவுக்கு அவர் குறை சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதராக ஒரு ஊழியக்காரர், கண்டிப்பாக சபை நடத்துகிற ஊழியக்காரர் கண்டிப்பா இருக்கணும். அப்ப சபை தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, சபை தலைவர்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க தான் என்ன செய்யணும், பார்த்துக்கணும்னு சொல்லி இங்க நமக்கு வேத பகுதி போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் எவ்வளவு பொறுப்பா இருந்து குடும்பத்தை கட்டி காத்து பொறுப்போட அன்போட நடத்துறாங்களோ, தங்களை ஒரு தியாக பலியா ஒப்பு கொடுத்து தங்களையே அப்படியாக குடும்பத்திற்காக சமர்ப்பித்து தியாகம் பண்ணி இழந்து அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க, பிள்ளைகளுக்காக மனைவிக்காக என்று சொல்லி பார்த்துருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல தகப்பனாக ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. நாம இருக்கிறோமா, இருக்கணுங்கிறதா ஆண்டவர் நமக்கு சொல்ற ஆலோசனையாக நான் எண்ணுகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை எடுத்தவர் வாசிக்கலாம். வாசிக்க. ஆமா, கிறிஸ்துவுக்குள் அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் என்ன உங்களுக்கு தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் என்ன செஞ்சேன், உங்களை பற்றேன். ஆகணும் என்னை பின்பற்று, என்ன பார்த்து நடந்துக்கப்பா, அப்பா மாதிரி இருக்கு வரணும் என்ன வளரணும் என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கு அப்பா செல்லத்தில் அன்பா கூட்டி பக்கத்தில் வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ற பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அப்போ குடும்பங்களில் கூட பார்த்துருக்குறோம், பிள்ளைகள் நல்ல பேண்ட் ஷர்ட்டு இன் பண்ணி அவங்களுக்கு நல்ல பெல்ட்டெல்லாம் போட்டு விட்டு அப்படி நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் சில நேரத்தில் எங்கள் பேர பிள்ளை ஒரு பையன் அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். தாத்தா பார்த்தீங்களா, நான் எங்கள் அப்பா மாதிரியே இப்போ இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாப்பா, உங்கள் அப்பா மாதிரியே நீ இப்போ இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பெற்றோர்களை பார்க்கிறார்கள், விசேஷமாக தகப்பனை மாதிரியாக பார்க்கிறார்கள். ஒரு தகப்பன் என்பவன் என்ன செய்ய வேண்டும், குடும்பமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும், தகப்பன் காலத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா, குடும்பத்துக்கு அந்த சபைக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ஐயாவை பார்த்து அப்படியே நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யணுமா, இருக்கணுமா. போதிக்கிறது ஈஸியான காரியம். நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப சண்டை மாதமா நம்ம என்ன செய்யலாம், நம்ம மேடையில் இருந்து நமக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால என்ன செய்யலாம், கிச்சின்னு எழுதி சண்டை மாறதமா என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து கேட்கலாம். ஆனா என்ன செய்யணுமா, அதன்படி நடக்கணும். அப்படி போதிக்கிறது ஈஸி. ஆனா உங்களை நான் என்ன சொன்ன, கிறிஸ்துக்குள்ள நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப வலிச்சு பெற்றப்பா, உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்காக, உன்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக, ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு தேவன் பிள்ளையா உன்னை நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அதனால நான் எவ்வளவு எனக்கு வலி உண்டாயிருக்கு தெரியுமா. பெற்ற தாய்க்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், உனக்காக அதிகமாக நான் பாடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, இங்க ரொம்ப தெளிவாக இங்க 15-16 எழுதிட்டு, அதனால அப்பாவை பார்த்து நடப்பா, என்னை பார்த்து நடப்பா அப்படின்னு சொல்லி அன்பான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற ஒரு ஊழியக்காரர் புத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஊழியக்காரர் எந்த இடத்துலையும் ஒரு குற்றமுள்ளவராக அவரை யாரும் கை நட்டி குற்றம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த பவுலகியாவை குறித்து ஒரு இடத்துலையும் நமக்கு சொல்லலை. பிரதான அப்போஸ்தலர் பேதுரு கூட சில இடங்களில் ஜனங்களுக்கு முன்பாக தடுமாறி இருக்கிறாரு, சில தவறுகள் அவர்கிட்ட இருக்கு. அவரே இவரு பார்த்து, இது எப்படி நீங்களே இப்படி செஞ்சா எப்படி, சபைக்கு தலைவராக இருக்கிறீங்க, தேவன் உங்களை சபை கட்டுப்படியாக
உங்களை முன்ன வச்சிருக்கிறாரு. நீங்க தான் பிரதான அப்போஸ்தலரா இருக்கீங்க. நீங்க இப்படி இருந்த ஜனங்களும் தவறானவைகளை கற்றுக்கொள்வார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாரு, தட்டி கேட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்கிறேன். ஜனங்களும் குறை சொல்ற மாதிரி இல்லை, தேவனும் என் மேல குற்றச்சாட்டுற மாதிரி நான் இருந்துக்கிடல. ரொம்ப கவனமாக நான் என்ன செய்யறேன், என்னோட ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் என்ன பார்த்து அவர்களும் கிறிஸ்துக்குள்ள சரியா நடக்கணும். அவங்க ஒரு தப்பான காரியத்தை என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அவர் தெளிவாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறேன். பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எந்த தகப்பனும் நினைப்பாங்க. அப்படி தானே, எந்த தகப்பனாலும் பிள்ளை கெட்டு போட்டும் அப்படி நினைப்பாங்க. குடியார கூட சொல்லுவான், டேய் அப்போ ஏதோ புத்தி கெட்டதமாக குடிச்சு பழகிட்டேன், இப்போ அதுலேருந்து வெளியே வர முடியலடா, நீ என்ன செய்யாத, அப்பம் குடிக்க, நான் பீடி குடிக்க, சிகரெட்டு குடிக்கங்கிறதுக்காக நீனும் இந்த பொல்லாத பழக்கத்தில் வந்து சிக்கிக்கிடாத, நான் தான் நாசமாக போயிட்டேன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன், நீயாலும் நல்லவனா இரு அப்படின்னு சொல்ல எந்த தகப்பன் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எவ்வளோ பொல்லாத தகப்பனாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், வெறிகாரனாக இருந்தாலும் அவன் பிள்ளைகளுக்கு நல்லது தான் செய்வான் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளும் என்ன செய்கிறோம், பாடுகிறோம், வாசிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுடையவர்களாக, தகப்பனுக்குள்ள உணர்வு ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இருந்தது, இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு மாதிரியாக எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு மாதிரியாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை எழுதி வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2 11-12 வசனங்களை எடுத்தவர் வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா ஆமா, தகப்பன் பிள்ளைக்கு சொல்றது போல, நல்ல பிள்ளையா நடந்துக்கப்பா, ஒழுங்கா இருக்கணும்ப்பா, படிக்கணும்ப்பா, ஆமாம் நான் சாப்பாடு கொடுத்தா கரைச்சல் பண்ணாமல் சாப்பிடணும்ப்பா, ஹோம்ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக செய்யணும்ப்பா, விளையாடுற நேரத்தில் விளையாடணும்ப்பா, தூங்குற நேரத்தில் தூங்கணும்ப்பா, நீ நல்ல பையனா வளரணும்ப்பா அப்படின்னு புத்தி சொல்கிறது போல இவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்களுக்கு புத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த ஆண்டவருக்கு நீங்கள் பாத்திரமுள்ளவங்களாக நடக்க வேண்டும் என்று தகப்பன் இப்போ பிள்ளைக்கு சொல்லுகிறது போல எச்சரிப்புன்னு சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லாது, தெரியாது, தீ சுடுன்னு தெரியாது, பல காரியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பேதமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் தான் எச்சரிப்பாக இருந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு புத்தியும் தேர்தல் உண்டாக சொல்லுவாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துருக்குறோம். அதற்காக அப்படி ஒரு தேவண்ட மனுஷன், ஒரு ஊழியக்காரரு என்ன செய்யணுமா, இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கு. தாய் தகப்பனும் அதில் விசேஷமாக தகப்பன் மாதிரி மாத்திரம் இல்லை, தாய் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. தாய்கிட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா, நல்ல பதார்த்தம், நல்ல உணவு, நல்ல சமையல் பண்ணி வைப்பாங்க. பிள்ளைக்கு எது பிடிக்கும், மூத்த பிள்ளைக்கு எது பிடிக்கும், இளைய பிள்ளைக்கு எது பிடிக்கும், வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி பார்த்து நல்ல சமையல் என்ன செய்வாங்க, பண்ணி வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசனை தூக்கும், மூக்க தொலைக்கும். அம்மா இன்னைக்கு என்னமா எனக்கு பிரியமான கறி குழம்பு வச்சிருக்கீங்க போலுக்கு, அதே ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சிருக்கீங்க போலுக்கு, வாசனை மூக்க தொலைக்க தூக்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். தகப்பனார் வருவார், எல்லாரும் வருவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு அம்மா என்ன செய்வாங்க, வயிறார சாப்பாடு போடுவாங்க. இது பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு
நல்ல காரியம், அவங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு காரியம். ஆமாம், அப்படி நல்ல சோறு போடுவாங்க. பார்த்து இன்னும் கொஞ்சம் போடட்டா, இன்னும் கொஞ்சம் போட்டா, டேய் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, உனக்கு பிடிச்ச சுக்கா வறுவல் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி போடுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறான். நம்மளும் அம்மாவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட பார்க்காதபடிக்கு என்ன செய்வான், வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர்மா அப்படின்னு சொல்லி ஏதோடு ஒரு ஏப்பம் போட்டுட்டு அம்மாவுக்கு என்ன செய்வான், தேங்க்ஸ் சொல்லுவான். கடைசியில் சட்டியில் போய் பார்த்தா கொஞ்சோண்டு சன்னம் தான் இருக்கும். அந்த சன்னத்தில் கொஞ்சம் சோத்தை போட்டு விரவி சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் அது கூட இருக்காது, ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் நல்ல முறையில் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க அதில் திருப்தி அடைவாங்க. தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருப்தி அடைவாங்க. இப்படி ஊழியக்காரங்க தாயை போலவும் இருக்கணும், ஜனங்கள் எப்படியாவது திருப்தி அடையணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தாயை போல ஒரு மன பாங்கு உள்ளவங்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1 Thessalonians 2:5 நீங்கள் வாசித்து பார்த்தா நமக்கு அங்கே தெரியும். அவங்க நமக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காக இருந்தாங்க. 7ஆம் வசனம் முதல் கூட வாசிச்சா போதும், வாசிங்க. 1 Thessalonians 2:7. அப்படி இருந்து பாரமாயிராதபடிக்கு நமக்கிட்ட எப்படி தாங்க பால் கொடுக்கிற ஒரு தாய் அந்த பால் குடிக்கிற பிள்ளை மேல எவ்வளவு கவனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பங்கள்ல பார்த்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா குடும்பங்கள்ல மூத்த தாயார்களா இருக்கிறவங்க தம்முடைய பிள்ளைகள் குழந்தை பெறுகிற பொழுது அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். வாசிங்க. உங்களிடத்துல பச்சைமாய் நடந்து கொண்டோம். எப்படி நடந்து கொண்டோம்? பால் கொடுக்கிற தாயானவள் தம் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்க மேல வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் ஆமா இருக்கிறபடினாலே அவன் ஜீவனையும் கொடுக்கறதுக்கு மனதா இருந்தான். பிள்ளைக்காக தாய் எதையும் செய்வா அப்படி சொல்லி அறிந்திருக்கிறான். நான் பார்த்துருக்கேன், வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் காலங்கள் வந்து வீட்டில் பேர்காலமாகி குழந்தைய வச்சுட்டு இருக்கும் பொழுது என்னோடய மனைவி சொல்லுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ராக்காலத்தில் பிள்ளை சில நேரத்தில் முடிக்காமல் தூங்கும். அப்படி தூங்குறதுக்காக நீனும் தூங்கிறாத, அது தூங்கினாலும் நம்ம எழுப்பி உசுப்பி என்ன செய்யணும், பால் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு தொண்டை வறண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, அவங்க சொல்லித்தான் இவங்க செய்யறாங்களான்னு பார்த்தா அந்த தாய்ங்கிற ஒரு சாணம் வந்த உடனே தன்னால் அந்த பிள்ளை மேல ஒரு தாய்ப்பாசம்னு ஒன்று இருக்க போல இருக்கு, தன்னால் வந்துரு போல இருக்கு. அவங்களும் ராத்திரி நேரத்தில் பார்த்தா பிள்ளையை தூக்கி வைக்கிறதும் அந்த பிள்ளைகளை பால் கொடுக்கறதும் உட்கார்ந்துக்கிட்டே அந்த பிள்ளைகள் தூங்கணுங்கிறதுக்காக சரியா தூங்காம சேர்ல உட்காந்து சாஞ்சிக்கிட்டு அவங்க அப்படியே இந்த பிள்ளைய புணர்த்தி எடுக்கிறதெல்லாம் நானும் ராக்காலங்களில் விழிக்கிற பொழுதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பிணைப்பு, அது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவாக இருக்கிறது. பிள்ளையுடைய நலன் தான் அவங்களுக்கு முக்கியம், அந்த பிள்ளையோட காரியம் தான் அவங்களுக்கு முக்கியம். அப்படி இயல்பாகவே அந்த பிள்ளைக்கு மேல அந்த தாய்க்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. அதான் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்படி தொப்புள் கொடி உறவு எப்படி ஒரு தாய்க்கும் பெத்த பிள்ளைக்கும் இருக்கிறதோ, சிறு பிள்ளைக்கு பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கும் இருக்கிறதோ, அப்படி போல நான் என்ன செய்யணும், அவங்க இருந்தாங்கன்னு அங்க எழுதி போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. இப்படி இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருக்கணும்னு இங்க திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விசுவாசிக்க குறைவுள்ளவங்களா தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள்கிட்ட சில குறைகள் இருக்குதான் செய்யும். அதுக்காக பிள்ளைகள்கிட்ட அன்பு பாராட்டமா எந்த தாயும் தகப்பனும் இருக்கிறது இல்லை. விசேஷமா தாய் இருக்கவே மாட்டா என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 14
15. அதுக்காக அந்த பிள்ளைய வெறுத்துருவாங்களா? தள்ளி போட்டுருவாங்களா? நீ வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி போட்டுருவாங்களா? அப்பா கூட கோபத்தில் அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போலாம் பாரு சொல்லிட்டு கோபத்தில் போயிடுவாரு. இவன் தகப்பனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிச்சு கிடப்பான். அப்புறம் ஒரு சாயங்காலம் போல எல்லாரும் அந்த கோவெல்லாம் தெரிஞ்சு தன்னுடைய வெளியில் போன காரியத்தை முடிச்சுட்டு வந்து இப்படி வரும்போதே பதறிட்டு தான் வருவார் உள்ளுக்குள்ள. ஆண்கள் வெளியில தன்னுடைய உணர்ச்சிகள் அதிகமாக காட்டிக் கொடுக்கிறது அல்ல, உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு அந்த பிள்ளை மேல பாசத்தை. அப்போ அவர் உள்ள வருகிற பொழுது கதவை தட்டோட மனைவி திறந்த உடனே ஒரு கண்ணு அப்படியே வீட்டுக்குள்ளதான் 4 பக்கம் தொலாவும். இவன் எங்கேயாவது பயந்து போய் முடங்கி கிடப்பான். சரி நீ பேசாம ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு நான் அப்பாட்ட பேசிக்கிட்டுதுன்னு அம்மா அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. மெதுவாக அங்கேயும் பார்த்துட்டு அவன் எங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த பதஷ்டத்தை வெளியில காட்டிக்கிடாம கொஞ்சம் கருவமா திமுறா தங்களை காட்டிக்கிறது தான் தகப்பனுடைய காரியம். வெளியில காட்டிக்கிட மாட்டார், கௌரவமா திமுறா எங்க இருக்காங்க அப்படி எல்லாம் வந்து அங்கே படுத்திருக்காங்க, இங்கே அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னான். அப்போ தான் இவருக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். எங்கே நமக்கு சத்தம் போட்டதுனால பயந்து ஓயல கோபத்தில் எங்கேயா போயிட்டானோ என்னமோ தெரியாத அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக பிள்ளைய வெறுத்துட முடியுமா? தள்ளிட முடியுமா? அதுக்காக விசுவாசி மாரில் முட்டின கடா மாதிரி முட்டிட்டாங்கிறதுக்காக அவனை வேண்டான்னு உதறிட முடியுமா? அப்படி உதறுகிறது காரியம் இல்லை. சில நேரத்தில் காப்பன்மார்கள் உருன்னு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, கடினமாக இருக்கிறது போல இருப்பாங்க, காட்டிக்கிடுவாங்க. அப்பமாக அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு வருதா அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இருப்பாங்க. நிறைய நேரங்களில் தகப்பனை விளங்கிக் கொள்ள முடியாது, தாய்களும் தகப்பனை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள முடியாது. அது ஒரு உன்னதமான ஒரு ரோலாக இருக்கிறது தகப்பன் ஸ்தானங்கிறது. வாசிங்க 2 Corinthians 12, 14, 15. இதோ உங்களிடத்தில் 3ஆம் தரம் வருகிறதற்கு நான் என்ன செய்யறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தணுங்கிறது எங்களுக்கு எண்ணம் இல்லை, நோக்கம் இல்லை. உங்களுடைய அல்ல, உங்களை தாப்பா தேடுறேன் அப்படின்னு அவர் அங்க சொன்னாரு. வாசிங்க. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றார் தான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பிள்ளைகள் டூர் போகிறாங்க, போகும்போது மற்ற பிள்ளைகள் வாங்கி சாப்பிடுவாங்க, வாயை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால எப்படியாவது என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொஞ்சம் பணங்களை மிச்சம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படின்னு பார்த்து ஒரு தகப்பன் என்ன செய்வார்? அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. இவங்க ஒரு நல்ல தகப்பனை போல என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சகோதரனுக்கு என்ன வேணும், இந்த தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும், இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை, இந்த சகோதரனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? ரொம்ப பிரயாசப்பட்டாங்க தேவ சமூகத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தகப்பன மாதிரி அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சதாகவும் தாயை போல அவங்க இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு குறைவுன்னா இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. விசுவாசிகளுக்கு ஒரு குறைவுன்னா தப்பிள்ளைக்கு வந்த குறைவு மாதிரி, தப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறைவு வந்துட்டா எப்படி ஒரு தகப்பன் துடிச்சு போறானோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு இவங்களுக்குள்ள இயல்பாக உண்டாயிருந்தது. அப்படி அது இருக்கணும், வரணும். வரலன்னா நம்ம சரியான மொழிக்காரங்க இல்லை. இந்த காலத்தில் ஒரு வழக்கு சொல்லுதாங்க, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வழக்கில் சொல்லுறாங்க.
தங்களுக்கு வந்தா பெருசாக பேசுறது, அடுத்தவங்களுக்கு வந்தா அப்படின்ட்டு போகிறவங்கள பார்த்து, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியால அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வார்த்தை போடுறாங்க. அப்படி இயல்பா ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசிக்கு ஒண்ணுன்னா தானாட்டாலும் சதாடுன்னு சொன்ன மாதிரி அந்த விசுவாசிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிணைப்பு இயல்பா அவங்களுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த சபை நல்லா இருக்கும், அந்த ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. கிறிஸ்துவம் அந்த குடும்பத்தை பார்த்து என்ன செய்வார்? பெரிய தகப்பனாக அவர் என்ன செய்வார்? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 11:29. 2 கொரிந்தியர் 11:29. நீங்க இடறினா எனக்கு மனசு எரியாதா, கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். வாசிக்க. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால், ஆமா, அவங்க கிறிஸ்துக்குள்ள ஏதாவது குறைஞ்சு போயிட்டாங்க, ஏதாவது ஒரு சிக்கல்ல பாவத்தில் ஒரு காரியத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவர் புள்ள தப்பான ஒரு வழியில் போயிட்டா எவ்வளோ பரிதிப்பாரோ அப்படி இவர் வருத்தப்பட்டார், பாரப்பட்டார், அவர் மனம் கொதிச்சு போனார் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க நல்ல ஊழியக்காரங்க, நல்ல ஒரு சபைக்கு தலைவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இருக்கிறவங்க பணத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மையான காரியம். நம்ம ஏற்கனவே வாசித்த 2 கொரிந்தியர் 12:14 நீங்கள் வாசித்து பாருங்க. நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிறோம், அவங்கள குளிப்பாட்டுறோம், அவங்களுக்கு சோறு விட்டுறோம், அவங்களுக்கு சோம்பல் என்ன தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். தாய்மார்கள் ராத்திரி பூரா அந்த பிள்ளைக்காக தூங்காம கண்ணு விழிச்சு கிடக்காங்க. டாக்டர் சொல்லி விட்டுட்டாரு, ஏமா காய்ச்சல் 104 இருக்கு, கவனமா பிள்ளைய பார்க்கணும், நான் ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், ஆனா நீ ராத்திரி கவனமா பார்க்கணும், 104 105 106ன்னு கூடிடக்கூடாது, கரெக்டா 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு நீ தெர்மாமீட்டர் வச்சு பிள்ளைக்கு காய்ச்சல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீ சரியா என்ன செய்யணும், அந்த காய்ச்சல் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கொடுத்த மற்ற மருந்துகளையும் நீ சரியா கொடுத்துருக்கணும். ராத்திரி நீ தூங்கிறாத, ஏன்னா ஓவர் காய்ச்சலா இருக்கு. எப்போ வேணாலும் பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு, வெட்டு வர்றதுக்கு ஏது இருக்கு. வெட்டு வந்துட்டுன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு, கண்டிஷனுக்கு பிள்ளை போயிடும் அப்படின்னு சொன்னா எந்த தாயாவது தூங்குவாளா? ஒரு தாயும் தூங்க மாட்டான், தகப்பனும் தூங்க மாட்டான். அவனும் என்ன செய்வான்? முடிச்சிருப்பான். நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தா, விசுவாச குடும்பமாக இருந்தா பிள்ளைய மடியில் போட்டுட்டு தாய் சோத்திரன்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். வெளியில் தகப்பன் செய்வார், அடுத்த ரூமில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். சின்ன சத்தம் கேட்டாலும் அங்கேருந்து ஓடி வருவார். என்ன பிள்ளை தூங்குதா? ஆமாம் தூங்குது, ஒன்றும் இல்லை. அவருக்கும் தூக்கம் வராது, தாய்க்கும் தூக்கம் வராது. அப்போ பிள்ளைகளை மனத்துக்காக வளர்க்குறோம், பெத்துட்டாங்கிறக்கா கடமைக்காக வளர்க்குறோம். அப்படி ஒரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு பிணைப்பை இறைவன் ஒரு ஆணும் பெண்ணுக்குள்ளுமாக வைத்திருக்கிறார். அவர்கிட்ட உள்ளதை அவருடைய சிஷ்டிகளுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி வைக்கலாம்னு சொன்னா பிள்ளையை பற்றி தூக்கி போட்டுட்டு நம்ம ஆட்டில் போயிடுவான். புருஷனை கவனிக்க மாட்டோம், பிள்ளையை கவனிக்க மாட்டோம், பெற்றாவிட மனைவியை கவனிக்க மாட்டோம். அவர்கள் நமக்கு பற்று இருக்காது, பாசம் இருக்காது, அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போ பணத்துக்காக செய்யறோம் இல்லை, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நமக்கு ஒரு நல்லது கிடைக்கி, ஆசீர்வாதம் கிடைக்கி, பின்னால நம்மளை பாப்பா, இல்லை நம்ம மனைவியிட்ட இருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்கி, உணவு கிடைக்கி, நமக்கு வேண்டிய சந்தோஷம் கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக மனைவி நேசிக்கிறதா? அப்படி இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கா இருக்கணும். அது இயல்பாக இறைவன் ஒரு ஆணுக்குள்ள பெண்ணுக்குள்ள உறவுகளுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த மாதிரி சபை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 12:14 திரும்ப வாசிங்க. ஆமா, 12:14 12:14 தானா? பெற்றாருக்கு பிள்ளைகளை சேர்த்து இருப்பார்கள் இந்த மாதிரி அந்த வசனம். 12
அதான் வாசிங்க. அதான் வாசி சரிதான். உங்க வருத்தப்படுத்தவில்லை. ஆமாம் ஆமாம், அவங்களுக்காக தங்களை செலவு செய்தார்கள், தங்களையே செலவு செய்தாங்க. அப்படி நம்மளும் ஊழியக்காரங்க செலவு செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. பணத்துக்காக அவங்க என்ன செய்யலை, ஊழியம் செய்யலை. பேதுரும் அதுதான் சொல்கிறார். 1 பேதுரு 5:2 நீங்கள் எடுத்து வாசி பாருங்க. இழிவான ஆதாயத்துக்காக, பணத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, இல்லைன்னா பேருக்காக, புகழுக்காக, அப்படி ஏதோ ஒரு லாபத்துக்காக, உங்களுக்கு ஆதாயத்துக்காக ஆதாயம் தேடி சபை நடத்தக்கூடாது, சபை மக்களை நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களாம் அப்படி இல்லாமல் இல்லையா, இல்லாதனால தான் அவங்களால தைரியமாக எழுதி வைக்க முடிஞ்சு, பேச முடிஞ்சு. நான் குற்றமுள்ளவனாக இருக்கேன், நான் இப்போ போதிக்கிற காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் வீக்னஸாக இருக்கேன், பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியாது, தைரியமாக சத்தமாக உங்களுக்கு போதிக்க முடியாது. எப்படியும் கொஞ்சம் மனச்சாட்சி குத்தும்ல, கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஹல்லேலூயா வாசிங்க. உங்களுடைய இடத்துல உள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை, விசுவாசிகளை நீங்க என்ன செய்யணும், மேய்த்து. ஏதோ பொறுப்புக்கு கொடுத்துட்டாங்க, வந்துட்டோம், ஊழியத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்காக ஏதோ ஏனதானு பொறுப்பா ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக நீங்க ஊழியம் செய்யாதீங்க. வாசிங்க இடத்தால. மனப்பூர்வமாயும் உற்சாகமானதோடு நீங்க என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. தெரியல ஊழியக்காரர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உதவி ஊழியக்காரங்களும் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 33 பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு வெள்ளியாயும் பொன்னையாயிலும் பொண்ணை நான் இச்சிக்கலை, அந்த நோக்கத்தோடு நான் ஊழியம் செய்யலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு ஏதோ ஒரு பொது நிகழ்வு சபையில் நடந்துச்சு. ஏதோ ஞானசான கூட்டம் ஏதோ ஒன்று நாகர்வில் நடந்துச்சு. நம்ம இருந்தாங்க, அங்கேருந்து ஊழியக்காரெலாம் வந்துருந்தாங்க. எனக்கு அறிவுமான ஒரு ஊழியக்காரர் தூத்துக்குடியில் ஊழியம் செஞ்சார். அவரும் இப்போ வேறு இடத்துல இருந்தார், அவர் அங்கேருந்து வந்திருந்தார், நான் இங்கேருந்து போயிருந்தேன். ஏதோ ஒன்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கோ ஒன்று என் பையில் கையை விட்டு கொஞ்சம் 500 1 நோட்டை 2 நோட்டை இருந்துச்சு. அதை அப்படி எடுத்து யாருக்கோ கொடுக்க போகும்போது 500 நோட்டு அப்படின்னு அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு அன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டேன். 500 ரூபா அப்படின்னு நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலங்களில். அப்போ 500 ரூபா கொஞ்சம் அரிதானது தான். எதுக்கோ யாருக்கோ தர்றதுக்காக அதை வச்சுருந்தேன்னா என்னன்னு தெரியல. அங்கே போன இடத்துல கொடுக்கிறதுக்காக எல்லாம் யார்கிட்டையாவது கொடுக்க வேண்டிய காரியம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது பார்த்த உடனே அப்படி சொன்னேன், எனக்கு டக்குன்னு அப்படின்னா ரூபாயை பார்த்த உடனே இப்படி கண்ணு இப்படி விரியுது, அப்படி இப்படி பேசுகிறான்னு. கடைசியில் பார்த்தாச்சுன்னா காலத்தில் அவர் ஊழியத்தையே போட்டுட்டு போயிட்டார். ஒரு சில நெருக்கங்கள் அவருக்கு வந்த பொழுது ஊழியத்தையே விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு, அவர் ஊழியத்தை விட்டு போயிட்டுட்டாரு. பார்த்தீங்களா, சில காரியங்களை ஒரு ஊழியக்காரர் நடவடிக்கைகளை நம்ம பார்த்தாலே அவங்க என்ன மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக சபையை நேசித்து, கிறிஸ்துவை நேசித்து, கிறிஸ்துவுக்கு பயந்து ஜனங்களை நடத்துறாங்கன்னு நம்ம கண்டுக்கிடலாம். அப்படி இன்னொரு ஊழியக்காரர் கூட சொன்னார், ஐயா இத்தனை வரையா அவங்க சபைக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. யோ என்னத்துக்கு ஐயா அதெல்லாம் கேட்க, எவ்வளோ வருமானம் வருதுன்னு பாருன்னு சொன்னார். அது எப்படி, இது சரிதானா, எனக்கு சீரணிக்க முடியல, சரிதானா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இவங்க கிட்ட கற்றுக்கிட்ட, இவங்களுக்கு கீழே இருக்க சின்ன ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் இவங்கள மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சரியா இருந்தா நமக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளையும் குறைவுள்ளவங்களா இருந்தாலும் காலத்தில் அவங்க சரியாயிருவாங்க, சரிப்படுத்திடலாம். அதுக்கு தான் நம்ம எழுதணும், கிறிஸ்துவை பின்பற்றணும், நம்மளை பார்த்து அவங்க நடக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும்னு இன்னைக்கு பிரசங்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 22 வாசிச்சு பாருங்க. நம்ம சரியா இருந்தா
சரியா இல்லாத விசுவாசிகளும் காலத்தில் சரியாயிருவாங்க. ஏன்னா அவங்கள நம்ம அன்பா கண்டித்து போதிப்போம், கடிச்சு பச்சிக்க மாட்டோம். அதனால கண்டிப்பாக இருக்க வேண்டிய விதத்தில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். அவங்களுக்கும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம மாதிரியாக இருப்போம். அவங்க செய்கிற அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்க மேலே ரொம்ப கர்சனையாக இருப்போம், கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்காக அவங்க போனா போட்டுன்னு விட்டுறவும் மாட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மண்டையில் ஒரு தட்டுப்பட்டு சுரீர்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாக்கி, ஐயா சொன்னது கேட்காம இருந்துட்டோம், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு பின்னால வந்துடுவாங்க. ஹல்லேலூயா, நான் கிறிஸ்துவுக்கு பின்னால போறேன், நீ எனக்கு பின்னால வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் சரியா இருக்கணும். இல்லைன்னா அவனும் கெட்டு போவான், சபையும் கெட்டு போவோம். வாசிங்க பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல ஊழியம் செய்தான் என்று ஆமா அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரை சொல்லியிருக்கு? தீமோத்தேயை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க தகப்பன மாதிரி இருந்தாங்க, தாய மாதிரி இருந்தாங்க. பிள்ளைகளும் அவருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் அவருக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களும் அவங்க பிள்ளைகளை போல, நல்ல பிள்ளைகளை போல, தகப்பனும் தாய்க்கும் பதில் நன்மை செய்கிற பிள்ளைகளை போல அவங்களுக்கு பிரியமானவங்களாக அவங்களும் இருந்தாங்க. இவங்களை பார்த்து அவங்களும் இருந்தாங்க. இவங்க உண்மையிலே அவங்க மேல உள்ளான அனுபவிச்சிருந்ததுனால அவங்களுக்குள்ள அந்த அன்பு உண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர்ல உயிரா நேசிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரோமர் 16:3-4 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஆக்கிலாவை பிரிஸ்கிலாவை பார்த்து ரோமாபுரிக்கு இருக்கிற சபைக்கு நிறுவனுகிற பொழுது என் பிராணனுக்காக கழுத்தையும் கொடுத்தாங்க. அவருக்காக அவரு சாகிறதுக்கு அது ஏற்கனவே வாஸ்தவம் உள்ளவா, எங்களுக்கு ஜீவனை கொடுக்க மனதாக இருந்தோம்னு சொன்னது போல இவங்களும் எழுதிஞ்சாங்க. அந்த அன்பு அவங்களை அசைச்சு இருந்துச்சு. கிறிஸ்துவோட அன்பு என்னை உங்களை அசைச்சிருந்தது போல அந்த பவுலடியாருடைய அந்த அன்பு அவங்க கீழே இருக்கிற அந்த ஊழியக்காரங்களுடைய அந்த தேவஜனங்களுடைய மனதை அசைச்சிருந்துச்சு. அவங்களுக்குள்ள அவங்க மேல ஒரு பற்று, அன்பு, பாசம் உண்டாயிருந்துச்சு. அவங்களும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடிக்கும் பொழுது ஐயாவுக்கு எதாவது இருக்கக்கூடாது, நமக்கு ஆயிட்டாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டாலும் பரவாயில்ல, ஐயா இருக்கணும். நம்ம போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பம் மட்டும்தான் பாதிக்கும். ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டோம்னா சபையா பாதிக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்காக கழுத்தையும் கொடுத்தாங்கன்னு இங்கே எழுதி வச்சிருக்கு. வாசிக்கலாம், வாசிங்க. 16:3-4. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என் உடன் வேலையாட்களாக இருக்கிற பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் நீங்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக என்ன செஞ்சாங்க? கழுத்தை கொடுத்தாங்க. ஐயா மேலே எவ்வளவு பாசம், இந்த ஆளுக்கு எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு தூரம் இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல காரியத்தை சபைக்குள்ள குடும்பங்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது நம்மளும் இப்படி இருக்கணும்னு நம்மளை அறியாமல் அப்படி ஒரு எண்ணம் வரும். இப்போல்லாம் சினிமா கூத்தாட்டமாக போயிட்டு நினைக்கிறேன். எப்படியே போல் சினிமா போல் நாடக சீரியல்லாம் நமக்கு தெரியாது, பார்க்குறதில்ல, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் திட்டமாக சபைக்கு அறிவித்திருக்கிறார். சீரியலை பார்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் திட்டமாக அறிவித்திருக்கிறார். உன் மனதை கர்த்தருக்கு கர்த்தரிடத்தில் பறிகொடுக்க வேண்டிய நீ அதில் வருகிற கதாபாத்திரங்கள் மேலே, உயிரற்ற உண்மை இல்லாத காரியத்து மேலே என்ன செய்யாத, நீ உன் மனதை செலுத்தி நீ உன்னை கெடுத்துக்கிடாதே. சினிமாவில் நீ ஒன்று காரியங்களை கெடுத்துக்கிடாத. கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை கற்றுக்கொள்ள உனக்குள்ளேயும் அதுக்குள்ளே இருக்கிற ஆவி, அந்த பேய் உனக்குள்ளேயும் வந்துடும். ரொம்ப கவனமாக நீ என்னை காத்துக்கோ. அந்த காலத்தில் சினிமாக்களாவது ஓரளவுக்கு இதாவது போதனை சொல்கிறதா இருந்தது, ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை சொல்றதா இருந்தது. நட்புனா எப்படி இருக்கணும், கணவன் மனைவினா எப்படி இருக்கணும், பெற்றோர்களா எப்படி இருக்கணும், சகோதர சகோதரா எப்படி இருக்கணும், ஒரு
பொது ஊழியத்து வேலையில் இருக்கிற ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கதாபாத்திரங்களை காண்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் சினிமாவுக்கு போறா இருந்தா தகப்பன் முதல்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாயும் கூட்டு அது விரசம் இல்லாமல் ஏதாவது நல்லது சொல்கிற மாதிரி இருந்துச்சு, பிரயோஜனமாக பார்க்குறவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் மனைவி கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் 3வது பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு போவார். அப்படி தான் நாங்கள்லாம் எங்களை வளர்த்தவங்களாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். முதல்ல அவங்க ஃபில்டர் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ பொதுவாக அந்த காலத்து சினிமாக்கள்லையாவது ஒரு சில காரியங்கள் இருந்துச்சு, நல்ல காரியங்களை சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போது அந்த சினிமா தேட்டரை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பூரா அந்த சினிமாவில் காணப்பட்ட அந்த ஒரு நட்பை குறித்தோ ஒரு சில காரியங்களை குறித்தோ அந்த கதாநாயகத்தில் இருந்த நல்ல காரியங்களை குறித்து நமக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே அந்த கதாநாயகனுக்குடைய மனப்பாவம் வந்திருக்கோம், நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டாயிருக்கும். அப்புறம் 2 நாள் 3 நாள் விட்டுருவோம், மறந்து போயிடும். அப்போ இந்த சபை நடத்துகிற அந்த தலைவர்களை பார்த்து அடுத்த கீழே இருக்க ஊழியக்காரர்கள் அவங்க மேல பாராட்டுற அன்பை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாயிருக்கும். அப்போ அந்த முழு குடும்பம் அந்த சபையை ஒரு அன்பான குடும்பமா, ஒரு அனுசரியான குடும்பமா, ஒரு இணக்கமுள்ள குடும்பமா, தகப்பனோடு ஒருவருக்கொருவர் விசுவாசிகளோடும் ரொம்ப ஒரு சிநேகமுள்ள குடும்பமா இருக்கும். அப்படிதான் ஆரம்ப காலங்களில் திருச்சபை இருந்துச்சு, நம்முடைய திருச்சபை இருந்துச்சு. சொல்ல வருத்தமாக இருக்கிறது இப்படி காரியங்களை பார்க்கிற பொழுது. அவங்களுக்கு கீழே இருக்க ஊழியக்காரர்களும் மற்றவங்களுக்கு மாதிரியாக நடந்தாங்க. பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார், கிறிஸ்துவை தீமோத்தி பின்பற்றினார், தீமோத்தியை விசுவாசிகள் பின்பற்ற மாதிரி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:17 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 3:17. ஆமா, சகோதரி எங்களோட கூட நீங்களும் பின்பற்றுள்ளாரு, நாங்கள் சொல்றபடி நடக்கிறவங்களை மாதிரியாக கொண்டு எங்களை மாத்திரமல்ல தீமோத்தேயும் நாங்கள் எல்லாம் ஒரே அடிச்சு விட்டு நடக்கும். அவனை பார்த்து அவனுக்கு பின்னால நடங்கன்னு அவருக்கு கீழே இருக்கிற சபையை பார்த்து இவர் என்ன செஞ்சாரு, சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதி வச்சிருக்கேன். அந்த ஜனங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருந்தாங்கன்னு 1 Thessalonians 2ஆம் அதிகாரத்தில் 19:20 எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கிரீடமாக இருந்தாங்களாம் ஜனங்களும். அவங்களை பின்பற்ற ஜனங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த தேவனுடைய மனிதனை பின்பற்றுகிற ஜனங்களும் அவங்களுக்கு கிரீடமாக இருந்தாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு சங்கடம் இல்லை. இந்த மனுஷன் இப்படி இருக்கான, இந்த மனுஷன் இப்படி இருக்கான, இந்த ஊழியக்காரன் இத்தனை நேரம் புத்தி சொல்லியும் அவனுக்கு ஒரு புத்தி வர மாட்டுக்க, இந்த சகோதரர் இப்படி தானே இருக்காரு, இந்த சகோதரி சொன்னதை கேட்க மாட்டுக்க, இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க சங்கடப்படலை. அவங்கள குறித்து இவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. நம்மளை சரியா நம்மளை மாதிரியே இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பா பிள்ளைய பார்த்து வளரும் போது என்ன மாதிரியே இருக்கான்ல, அவன் பேச்சு சத்தம் அவன் நட எல்லாம் என்ன மாதிரியே இருக்கலான்னு மனைவிட்ட சந்தோஷப்படுற மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தலைக்கு கிரீடமாக இருந்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. வாசிங்க 19:20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருக்கிறவங்க யாரு? ஆமா, சந்தோஷமா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து வராரு, என்ன பின்பற்றின கூட்டம், இல்லை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை பின்பற்றின ஜனங்கள், ஊழியக்காரங்க எல்லாரும் எனக்கு முன்னால வராங்க. அங்கேயும் எனக்கு முன்னால தானே வருவாங்க. அல்லேலூயா, எனக்கு முன்னால வராங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நிற்கும். அவர் என்னை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டு பின்னால பார்க்கிறாரு, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. எல்லாரும் என்ன போலயே பயபக்தியா நடந்து, என்ன போலயே பரிசுத்தமா இருந்து, என்ன போலயே பக்தி வரைக்கும் உள்ளவங்களா இருந்து, என்ன போலயே தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக செத்து முடிந்து பரலோகத்தில் இயேசுவிடத்தில் வந்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தால அவங்களெல்லாம் ஒரு கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தானே. எனக்கு 1000 கிரீடத்தை தூக்கி என் தலையில வச்ச மாதிரி இருக்கும் தானே.
அப்படி ஒரு ஊழியக்காரருக்கு நல்ல ஊழியக்காரருக்கு இருக்கும் தானே, கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றுகிற ஊழியக்காரருக்கு இருக்கும் தானே. அப்போ கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரர் பின்பற்றினார்னா, சரியாக பின்பற்றினார்னா, நம்ம கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு பைபிளை பார்க்க வேண்டியதில்லை, அவருடைய போதனை அவருடைய நடக்கையும் பார்த்து அவரை பின்பற்றினா போதும்ங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சில விளக்காததெல்லாம் அவரை பார்த்து விளக்கிக்கலாம். அப்படி அவங்க இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு அவங்களும். அப்போ ஒரு ஊழியக்காரர் எப்படி இருந்தாங்க, ஒரு விசுவாசி ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக இருக்கு. 1 Thessalonians 3:6 நீங்கள் வாசித்து பாருங்க. ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க அவங்க மேலே, இவங்களும் வாஞ்சியாக இருந்தாங்க. அவங்கள பார்க்கணும்னு இவங்க வாஞ்சியாக இருந்தாங்களாம், இவங்கள பார்க்கணும் அவங்க வாஞ்சியாக இருந்தாங்களாம். இதே உடன் ஊழியக்காரராக இருக்கிற தீமோத்தி தெசலோனிக்கே சபைக்கு போய் பார்த்து அவங்கள விசாரிச்சுட்டு வாண்டி இவர் அனுப்பின பொழுது அவர் போய் விசாரிச்சுட்டு திரும்ப வந்து, ஐயா நம்ம அவங்கள பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி அவங்களும் நம்மளை எப்போ பார்ப்போன்னு வாஞ்சியாக இருக்காங்க ஐயா, நீங்கள் என்னை அனுப்பினு தெரிஞ்ச உடனே நீங்கள் போனால் என்ன மரியாதை கொடுப்பாங்களோ, எந்த அளவுக்கு அன்பு கொடுப்பாங்களோ, எப்படி பராமரிப்பாங்களோ கொஞ்சம் கூட குறையாம செஞ்சாங்க ஐயா, என் உள்ளமும் திருப்தி அடைஞ்சிச்சா, சந்தோஷமாக திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னாராம். அதை கேட்டு பவுலடியார் சந்தோஷப்பட்டதாக இந்த 3:6 என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களா நடத்தணும்னு சொல்லி 1 Timotheus 5:17 வாசிங்க. 1 Timotheus 5:17 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கிறிஸ்துவை பின்பற்றி உங்களிடத்தில் உண்மையாக அன்பு கூர்ந்து உங்களுக்காகவே வாழுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை விட நீங்க பாக்கியசாலி யாரும் கிடையாது. தகப்படு தாயம் காட்டிலும் அவங்க அதிகமா உங்களுக்காக தங்களே கொடுத்து ஊழியம் செய்வாங்க. உங்களுக்கு மேல ரொம்ப கருத்துல அக்கறைவா இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க தாங்கிக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு வர்ற தீமை தனக்கு வரதுன்னு சொல்லி தன் முதுகை நெஞ்சையும் காண்பிக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரி ஒரு பாக்கியம் உள்ளவங்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நீங்க ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரா என்னன்னு சொல்லி 1 Timotheus 5:17 எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை அப்படி நிறுத்தி வாசிங்க. விசேஷத்தினாலும் திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம் அவங்கள ஐயா அப்படின்னு பாசமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு நீங்களும் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்கிற மாதிரி அவங்கள நீங்கள் போஷிக்கிறவங்களா, அவங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் தோல் கொடுக்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் நீங்கள் வாசித்து பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 16 முதல் நீங்கள் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4. நான் தெசலோனிக்கேயில் இருந்த பொழுதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் திரும்ப உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா குறைச்சப்பட்ட பொழுது ஐயோ ஐயாவுக்கு குறைவாக இருக்கான் அப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் உங்கள் குறைச்சலேருந்து எனக்கும் கொஞ்சம் அனுப்பி கொடுத்தீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எல்லாம் எனக்கு கிடைச்சது. அடுத்த வருஷத்திற்கு பரிபூர்ணமும் உண்டாயிட்டு உங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதகன்னு சொல்லி மனதார வாயார அந்த பரிசுத்தவான்கள் அவங்கள வாழ்த்தும்படியாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஒன்றை மாத்திரம் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மையான ஊழியக்காரராக இருக்கிறார். உண்மையாக சபையை கிறிஸ்து நேசிக்கிறது போல் அவரும் தம்முடைய சபையை நேசித்து, தமக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களை நேசித்து, அவர் குடும்பங்களை நேசித்து, சபை மக்களை நேசித்து, அவர் குடும்பங்கள் பிள்ளைகள் நேசித்து, ரொம்ப பொறுப்பாக தன்னை நேசிக்கிற போல நேசித்து ரொம்ப நல்ல முறையாக நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் துக்கப்படுற மாதிரி கண்டிப்பாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து ரெட்டிப்பான கணத்து பார்த்துருவாங்கன்னு சொல்லி அவங்க நீங்கள் கணப்படுத்துறீங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் அதில் குறையாக இருந்தால் கூட நல்ல ஊழியக்காரங்க அதை அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, என்னைக்காக ஒரு நாளைக்கு சகோதரன் நம்மிடத்தில் அன்பு பாராட்டுவான் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களோட அன்பு தான் அவங்க அதிகமாக பார்ப்பாங்க.
உங்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள், இல்லை அவங்களுக்கு கீழே ஊழியம் செய்கிற நீங்கள் அவங்கள கலவீனம் பண்ணியோ துக்கப்படுத்தியோ அவங்கள வருத்தப்படுத்துகிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே திட்டமாக எழுதப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 17 எழுதியிருக்கு. ஆனால் நான் தேவண்ட பிள்ளைகளை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தமக்கு கீழ் இருக்கிற ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் முழு சபைக்கும் தன்னை முன்மாதிரியாக வைத்திருந்த பவுலை போல, நேசித்த அவரை போல ஊழியக்காரங்களும் காணப்படணும். அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரங்களிடத்தில் அவங்க கீழே இருந்த உதவிக்காரங்களும் அவங்க கீழே இருந்த சபை மக்களும் அவரிடத்தில் தகப்பனுக்குரிய ஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டது போல, அவங்கள மகிழ்வித்தது போல, சந்தோஷப்படுத்தினது போல நம்மளும் விசுவாசிகளும் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை உண்டாயிருக்கிறது. நம்ம ரெண்டும் சரியானதா அது பரலோகமாக மாறிடும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் சரியா இருக்காரு, அவங்க கீழே இருக்கிற ஊழியக்காரங்க, அவங்க கீழே இருக்கிற சபைகள் எல்லாம் கிறிஸ்து சபை நேசிக்கிற போல அவர்களும் அப்படி இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் இருந்துட்டு சொன்னா, அந்த சபை இருந்துட்டு சொன்னா, பரலோகத்தில் போய் தான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையா நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இங்கேயே பார்க்கலாம். சபைங்கிறது கிறிஸ்துவினுடைய குடும்பமாக இருக்கிறது. இது பூலோக மோட்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது பூலோக மோட்சம். இது பூலோகத்தில் கர்த்தர் நமக்குன்னு உண்டாக்கி வைத்திருக்கிற, நம்முடைய ரத்தத்தினால உண்டாக்கி வைத்திருக்கிற, ரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம போல மாற்றி மாறணுங்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிற பூலோகத்தில் வச்சிருக்கிற மோட்சம், பூலோக மோட்சம். அந்த மோட்சத்தை நம்ம நரகமாக்கிடக்கூடாது. ஊழியக்காரங்க அதுக்கு காரணவாதிகளாக இருக்கக்கூடாது. விசுவாசிகளும் நன்றி இல்லாதவங்களாக இருக்கக்கூடாது. எல்லாம் 2 பேரும் சரியா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோட்சத்தை இங்கேயே சுவைக்கலாம், ருசிக்கலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு நமக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த ஆலோசனைக்காக என் தேவனை சோத்திருக்கிறேன். எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாக இருக்கிறபடியால் விழித்திருக்கிறபடியால் அவர் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு உங்களுக்காக அவர்கள் தங்களை கொடுக்கும்படி ஊழியம் செய்யும்படி அவளுக்கு அவங்க பலத்த கருத்துக்குள்ள அவங்களுக்கு அடங்கி நடங்க. ஆமா ஆமா. நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு குறை வைக்க மாட்டாங்க. நல்ல ஊழியக்காரங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும். இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஆத்மா தேரலையே, இன்னும் கிறிஸ்துக்குள்ளே பலப்படலையே, இன்னும் இந்த அந்யோன்யத்தில் சகோதர சிநேகத்தில் பயபக்தியில் பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் இவ்வளோ வீக்னஸாக இருக்காங்களேன்னு அவங்க பார்க்குற பொழுது அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் உங்களை குறித்து ஒரு துக்கம் இருக்கும். அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. சபை குடும்பம் ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகளுமாக இருக்கிற இந்த திருச்சபையாகிய இந்த குடும்பம் பூலோக மோட்சம் என்று ஆவியானவர் சொல்லுகிறபடினாலே இந்த மோட்சத்தை நரகமாக்கி விடாதீர்கள். விசேஷமாக ஊழியக்காரர்களே, அதற்கு நீங்கள் காரணியாக இராதீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறபடினாலே இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், இந்த பரலோக மோட்சத்தின் இன்பத்தை நாம் ஐக்கியமாக இருந்து அன்பாக இருந்து சேர்ந்து நாம் அணிவிப்போமாக. இப்படி இங்கே சரியாய் இந்த மோட்சத்துக்குள் இருக்கிறவர்கள் தான் அந்த மேலான பரலோகத்துக்கும் அந்த மோட்ச ராஜ்யத்திற்கும் கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கும் போவார்கள். மற்றபடி போகக்கூடாது, முடியாது என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நானே என் தேவனை சோதரித்து வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.